உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இந்த கிராம மிஷன் இயக்கத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயும் நம்ம மத்தியில எவனக்கா இருக்காங்க. ஹலோக்கா. ஹாய் பிரீஸ். அக்கா, கண்மணி பிள்ளைகள் சார்பாக உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்க்கா. சரி பிரீஸ். அக்கா, இப்ப இருக்க காலத்துல சோஷியலா பழகுறதுன்றது காமனான விஷயம். எக்ஸாம்பிள், ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க, ஆனா எங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. இந்த காலத்துல வேணா இது ட்ரெண்டிங்காகவும் காமனாகவும் இருக்கலாம், ஆனா ஒரு கிறிஸ்தவ பிள்ளையோட வாழ்க்கையில இதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கலாமாக்கா? ஓகே பிரீஸ், இதுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். பொதுவாக இப்போ இருக்கிற சமுதாயம், காலேஜஸ் அப்படின்னாலே பாய்ஸ் கேர்ள்ஸ் கோ எஜுகேஷன் தான் இருக்குது. அப்போது ஒரு பாய்கிட்ட பேசவே கூடாது, ஒரு எதிர்பாலினத்தவரோடு நீங்கள் பேசவே கூடாது அப்படிலாம் கிடையாது. பாய்ஸ் கூட படிக்கிறோம், கேர்ள்ஸ் கூட படிக்கிறோம், அவங்க கூட நம்ம பேசலாம், அவங்க கூட நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப், சின்ன ஹெல்ப் ஏதோ நம்ம பேசுகிறதுல தவறு இல்லை. ஆனால் அந்த நெருக்கம் அப்படிங்கிறதுல பாய்ஸ் கூட, கேர்ள்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான். இந்த ஐக்கியத்தை நம்ம சரியாக வச்சுட்டோம்னாலே நிறைய பிரச்சனையே மாறலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சேர்ந்து படிக்கிறாங்க, அடுத்து சேர்ந்து அவுட்டிங் போகிறாங்க, சேர்ந்து சாப்பிட்றாங்க, சேர்ந்து பார்ட்டி எல்லாம் போகுது. ஆனால் சொல்லுவாங்க, நாங்களாம் எதுவுமே தப்பெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் பிரீஸ், எனக்கு என்ன தெரிகிறத காட்டிலும் என்ன உருவாக்கின தேவனுக்கு நிறையா தெரியும் என்ன குறித்து. அவர் சொல்கிறாரு, மகளே நீ இந்த மாதிரி விஷயத்தில் நீ தவறிடுவ அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனால தான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், தணலை மடியில் வச்சுட்டு சுடாமல் இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? என் கால் சுடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நெருப்பில் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு இதை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் க்ளோஸாக இருப்போம், ஆனால் நாங்கள் எந்த தப்பும் செய்ய மாட்டோம். இது முடியாது. ஏன்னா காட் என்னை காட்டிலும், நான் என்ன அறிஞ்சிருக்கிறத காட்டிலும் என்னை உருவாக்கின தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் சரியான இடைவெளி வேணும். அதாவது பஞ்சு நெருப்பு மாதிரி தான். பஞ்சு நெருப்பு கிட்ட தான் இருப்போம், ஆனால் நாங்கள் பத்திக்காது அப்படின்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிரீஸ். நம்ம லேப்ல பார்த்துருக்கோம் மேக்னெட், வடதுருவம் தென்துருவம். வடதுருவம் தென்துருவம் என்ன செய்யும்? ஒன்று ஒட்டிக்கிறோம், ஈர்க்கும் இல்ல? அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் பாய்ஸ். அப்போ அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கும்போது அது டிஸ்டன்ஸ் நம்ம ஒன்றும் பண்ணாது. ஆனா நான் நினைக்கிறேன், நான் வடதுருவத்தையும் தென் துருவத்தையும் கிட்ட கொண்டு வருவேன், எவ்வளோ கிட்ட கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவேன், ஆனா ஒட்டாம பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னா என் கையோட பவரையும் தாண்டி அது கட்டாயம் ஒட்டிக்கும் இல்ல? இதுதான் இந்த ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க எவ்வளோ நாளும் க்ளோஸா இருப்போம், ஆனா இல்லை, க்ளோஸ் ஆக ஆக ஆபத்து அதிகம் அப்படிங்கிறத நம்முடைய பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும். உலகம் இப்படி தானே இருக்குது, ட்ரெண்ட் இப்படி தானே இருக்குது, என்ன சுற்றி இருக்கிறவங்களாம் இப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது தகவே தகாது. அது நம்முடைய வாழ்க்கையின் அழிவுக்கு நேராக நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். அதனால் ரொம்ப கவனத்தோட பாய்ஸ்கிட்ட பேசலாம், அவங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப், ஏதோ ஒன்று படிப்பு சம்மந்தமாக கேட்கலாம். ஆனால் க்ளோஸ்னஸ், அடித்து பிடிச்சி விளையாடுறாங்க எல்லாரும், நானும் அப்படி இருந்தால் தானே எல்லாரும் கூட மிங்கிள் ஆக முடியும். இல்லவே இல்லை. பைபிள் சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக நம்முடைய வாலிப வயதை, நிச்சயமாக உங்களோட வாலிப வயதை கட்டாயம் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள முடியும் பிரீஸ். எனக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தேங்க்கா. இந்த யங் ஸ்டேஜில் ஆண்டவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணோம்னா இந்த மாதிரி தப்பான காரியங்கள்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம்லக்கா. ஏன்னா சாத்தா டேரெக்டாக பாவத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வரவே மாட்டான். ஒரு மாயான விஷயத்தில் தப்புனே தெரியாத மாதிரி தான் நம்மளை விழ வச்சிருவான். அப்போ நம்ம ஆண்டரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும்போது தான் இது தப்பு, இங்கே நம்ம போகக்கூடாது, இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது, இவங்க கூட நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ணி சேட் பண்ணக்கூடாது, இவங்க கூட நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை ஆண்டர் கைட் பண்ணி. நிச்சயமா பிரீஸ், நிச்சயமா. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே கிட்ட வரும், தொடக்கூடாது, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. எதிரெதிர் துருவங்கள் இருக்குதான் செய்யும். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமா சேஃப். அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொரு கேள்வியில உங்களை சந்திக்கிறோம். பாய்.
இது விந்தை அல்லவா? ஆலயத்துல காணிக்கை பாடல் பாடுறப்போ சட்டப்பையில 10 ரூபாய் இல்லாததால 50 ரூபாய் எடுத்து போடும்போது அது நமக்கு பெரிய பணமா தெரியுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது அதே தொகை ரொம்ப கொஞ்சமா அற்பமா தெரியுது. ஆமா தானே? இது விந்தையா இருக்குதுல்ல? ஆலயத்துக்கு போய் 2.5 மணி நேரம் ஆலயத்துல உட்காரும்போது அது ரொம்ப நீண்ட நேரமா நமக்கு தெரியுது. ஆனா சினிமா பார்க்கும்போது அதே 2.5 மணி நேரம் ரொம்ப கம்மியா தெரியுதே. இது விந்தை அல்லவா? பைபிள்ல ஒரு அதிகாரத்தை படிப்பதுக்குள்ள போர் அடிச்சிருத போல் இருக்குது. ஆனா நாவல்கள், கதை புத்தகத்துல நூற்றுக்கணக்கான பக்கங்களை படிக்கிறப்போ போர் அடிக்காம இருக்குதே. இது விந்தை அல்லவா? சபையில ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை குறிச்ச அறிவிப்பை 2 வாரத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டாலும் கடைசி நேரத்துல தெரிய வரும் ஒரு பார்ட்டிக்காக கூட்டத்தை தவிர்த்துறோம்ல. இது விந்தை அல்லவா? காலேஜ் முடிஞ்ச உடனே 15 நிமிஷம் ஜெபக்குழுவிற்கு அழைக்கிற தோழிக்கிட்ட ஐயோ பஸ் போயிடும்பா அப்படின்னு சொல்லி தோள்ல பைய போட்டுட்டு வேகமா செல்ற நம்ம தோழி கொடுக்கும் பிறந்த நாள் ட்ரீட்டுக்கு மட்டும் அப்படி சொல்றதே இல்லையே. இது விந்தை அல்லவா? செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சி செய்திய அப்படியே நம்புற நாம பைபிள்ல சொல்லப்பட்டவைகளுக்கு மட்டும் சந்தேகத்தோடு கேள்வி எழுப்புறோமே. இது விந்தை அல்லவா? ஒரு பஸ் டிரைவரை நம்பி தைரியமா பஸ்ல ஏறுறோம். ஆனா நம்மை உருவாக்கிய தேவனை நம்பி நம்ம வாழ்க்கைய அவர் கையில கொடுக்க தயங்குறோமே. இது விந்தை அல்லவா? வீட்டு செலவுக்காக அம்மா 100 ரூபாய் கேட்டாங்கன்னா அதை கொடுக்க எத்தனையோ முறை யோசிக்கிறோம். ஆனா ஹெல்மெட் போடாததுனால டிராஃபிக் போலீஸ் 100 ரூபாய் ஃபைன் போட்டாங்கன்னா ஒண்ணுமே பேசாம எடுத்து கொடுக்கிறோம். இது விந்தை அல்லவா? ஆலயத்துல ஒருத்தர் ஆவிக்குரிய புத்தகத்தை வாங்க சொல்லும்போது வீட்ல எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற நாம லேட்டஸ்ட் மாடல்ல ட்ரெஸ் தைக்கிறதுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுக்கிறோமே. இது விந்தை அல்லவா? பரலோகத்துல எப்படியாவது ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விரும்புற நம்ம மறிக்க விரும்புறதே இல்லையே. இது விந்தையிலும் விந்தை அல்லவா? ஆண்டவரே, என் ஆசை விருப்பங்களுக்காக நீர் என் மேல் வைத்த திட்டத்தையும் நோக்கத்தையும் அலட்சியம் பண்ணிவிடாமல் வாழ உதவி செய்யும். ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கண்மணியை கேள் நிகழ்ச்சியை வாரந்தோறும் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். நிச்சயமாகவே இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படியாக இந்த உலக வாழ்க்கையில நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதாக அமைகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்மணியை கேள் என்று சொல்லி வாலிப பெண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு பிரத்யேகமான புத்தகத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை வெளியிட்டு வருகிறோம். இதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அனுதின வாழ்க்கையில நீங்க எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும், உங்களுக்கு வருகிற போராட்டங்களை எப்படி நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்துவதற்கு வேண்டிய ஆலோசனைகளை அந்த புத்தகத்திலே நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கும் மற்ற தோழிகளுக்கும் நீங்கள் அதை அறிமுகப்படுத்துங்கள். அதோடு மட்டுமல்ல, கண்மணி பிள்ளை இயேசுவுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம், நடத்தி வருகிறோம். அந்த ஜெப திட்டத்திலே அநேக கண்மணி பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அந்த திட்டத்துல இணையாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த திட்டத்துல இணையும்படி எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அனுதினமும் எங்களுடைய கெத்செமனே வளாகத்துல நாங்களும் எங்களுடைய ஊழியர்களும்
உங்கள் ஒவ்வொருடைய பெயர்களையும் சொல்லி திறப்பிலே நின்று ஜெபித்து வருகிறோம். நிச்சயமாகவே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமானதாய் ஒளிமயமானதாய் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுதும் நம்ம அல்பபெட்டிக் லெட்டர்ஸ்ல ஒவ்வொரு லெட்டரா நம்ம தியானித்து கொண்டே வந்தோம். இந்த நாள்லையும் நாம் தியானத்திற்காக தெரிந்து கொள்ள வேண்டிய லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூ. ஏல இருந்து இப்போ கடைசியா நம்ம யூ வரையும் வந்துட்டோம். இன்னும் ஒரு சில லெட்டர்ஸ் தான் நம்ம தியானிக்க வேண்டியிருக்கு. அந்த லெட்டரை நம்ம மையமா வச்சு 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கற்றுக் கொடுக்கிறார், நம்மோடு பேசுகிறார். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளையும் அந்த யூ லெட்டர் நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் சத்தியம், ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரோட பேசுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா யூ ஆர் யுனீக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கைகளே, ஆண்டவர் உங்களை விசேஷித்த விதத்துல யுனீக் பர்சனா படைச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்துல 8.2 பில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பரந்த இந்த பூமியில 8.2 பில்லியன் மக்கள் வாழ்கிற இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் விசேஷமா படைச்சிருக்கிறாங்க. உங்களை போல இன்னொரு ஒரு ஜெராக்ஸ் காப்பி அந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க உங்களை காட்டில டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. ட்வின்ஸா பிறக்கிற பிள்ளைங்க கூட ஒன்று போல நம்ம பார்க்கறக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இல்லை, அவங்க கூட அவங்களுடைய கண் விழி கையில் உள்ள ரேகைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், உங்களை எவ்வளோ விசேஷமாக படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தங்கச்சி, ஏசப்பா என்னை ஏன் இப்படி படைச்சிட்டாங்க, நான் ஏன் கருப்பாக பிறந்திருக்கிறேன், ஏன் என் மூக்கு சப்பி போய் இருக்குது, ஏன் எனக்கு இப்படி காது இருக்கு, ஏன் நான் இந்த குறைவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கிற குறைவுகளை நினச்சி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீரோட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா? அருமையான மகளே, என்னுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து விசேஷித்தவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை காட்டில் உங்களுக்கு என்ன வேணும் பாருங்களேன். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்குது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. உங்க தலையில உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாராம் ஆண்டவர். நம்ம தலையில சீவம் போத்துல முடி ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம், வருத்தப்படுவோம். ஒரு சில பிள்ளைங்க அழக்கூட செய்வீங்க, அப்படிதானே? ஆனா ஆண்டவர் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை சீப்ல கொத்த முடி வருது அப்படின்னு சொன்னா நீங்க அதை கவுண்ட் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என் பிள்ளை தலை சீவம் போத்துல இவ்வளோ முடி கழிஞ்சிருச்சு, அப்ப எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். அப்ப எப்பேற்பட்ட கடவுள் பாருங்களேன். அப்படிப்பட்ட கடவுள் உங்களை பார்த்து முதலாவது சொல்ற வார்த்தை பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலையோட இருக்கலாம். என்ன அடுத்து நம்ம செய்ய போறோம், ஒருவேளை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஜாப் போகணுமா, இதை விட ஹையர் ஸ்டடீஸ் நான் படிக்கணுமா, அடுத்து 12th படிச்சுக்கிட்டு இருக்கேன், முடிச்ச உடனே நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களோட சரீர பலவீனங்களை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விசேஷமா நான் படைச்சிருக்கிறேன், அடைக்கலான் குருவியவே நான் பார்த்துக்கிறேன்னா உன்னைய நான் பார்த்துக்கிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய கை வண்ணங்க. அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய கரங்களை, அவர் தம்முடைய கரத்தை உங்க மேல வைத்திருக்கிறாருங்கிறத நீங்க மறந்து போகவே வேண்டாம். எப்பயுமே காலையில எழும்பின உடனே ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீங்க என்ன விசேஷித்தவன்னு சொல்லியிருக்கிறீங்க, நன்றி அப்படின்னு சொல்லுங்க. யூ ஆர் யுனீக் பர்சன், யூ ஆர் எ யுனீக் கேர்ள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் விட
இவங்கள போல எனக்கு திறமை இல்லை, இவங்கள போல எனக்கு ஞானம் இல்லை, இவங்கள போல அழகா இல்லை அப்படின்னு சொல்லி யாரோடையும் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் சோர்ந்து போவீங்க. உங்களை படைச்சதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மட்டும்தான் செய்யணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில குறைவுகள் இருக்கலாம். ஆனா அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க. முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம், யூ ஆர் யூனிக் பர்சன், மறந்துடாதீங்க. ரெண்டாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன நீ யூஸ் பண்ணு, நீ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவரை நம்ம யூஸ் பண்ணணுமா? நம்ம கூடயே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம கூடயே ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமா இல்லையா? கண்டிப்பா பண்ணுவோம். உங்க மொபைலை நீங்க கையிலே வச்சுட்டே இருக்கீங்க, எனக்கு இதுல எதுவுமே ஆப்ரேட் பண்ணவே தெரியாது, எப்படி வாட்ஸ்அப் பார்க்கணும், எப்படி சேட் பண்ணணும், எப்படி இவங்க அனுப்பியிருக்கிறதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாம யாராவது யங் கேர்ள்ஸ் இருக்காங்களா? சின்ன டீன் என்ன, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் எல்லாருமே யூடியூபாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதில் போய் ப்ளே ஸ்டோரில் போய் கேமை டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே குட்டி பிள்ளைங்க கூட என்ன செஞ்சுருக்காங்க, பழகி வச்சுருக்கிறாங்க. அப்போ உங்கள் கூட இருக்கிற ஒரு பொருளை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுது. ஆனால் உங்கள் கூடையே ஏசப்பா இருக்கிறாங்க. கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாங்க. என் கணவர் போகிற இடங்களெல்லாம் அவங்க சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஏசப்பா நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஸ்கூலில் அவங்க டீச்சர்ஸ் நடத்துகிற பாடம் புரியலை அப்படின்னு சொன்னால் நம்ம கவலைப்படவோ அழுகையோ தேவையில்லை, பயப்படவோ தேவையில்லை. ரைட் சைடு நிற்கிற ஏசப்பாவை பார்த்து திரும்பணும். இப்போ நான் செய்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்கள அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். ஏசப்பா நம்ம வலது பக்கத்துல இருக்கிறாங்க. என்ன கிரிட்டிக்கலான சூழ்நிலை உங்களை ஃபேஸ் பண்ணும்படி வந்துச்சுனாலும் நீங்க அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நீங்க உடஞ்சு போயிருவீங்க, சோர்ந்து போயிருவீங்க, ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருவீங்க. ஆனா உங்க வலது பக்கத்துல இருக்கிற இயேசுவை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்துல அவரை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நிச்சயமாகவே ஜெயிக்க பிறந்தவங்க. அருமையான தங்கச்சி, உன் வாழ்க்கையில நீ தோத்து போகணுங்கிறது ஆண்டவர் விருப்பமே இல்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைங்க, அவரை தேடுற பிள்ளைங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய துணையோடு தான் அதை செய்ய முடியும். நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரை பயன்படுத்துங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. என்னுடைய திருமண காரியமா இருக்கட்டும், நான் படிச்சு முடிச்சோடனே நான் வேலைக்கு போகணும், அந்த வேலையில நான் நுழையிறதுக்கான தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை பிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரை நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும் பொழுது நீங்க நிச்சயமா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க. இந்த யூத் ஸ்டேஜில் இருக்கிற நிறைய பிள்ளைங்க அவங்க டைமை எப்படி யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பை மற்றவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரியாம இருக்கிறாங்க. நீங்க இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நிச்சயமா நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கு 24 hours கொடுத்துருக்குறாங்க. எந்த நேரம் நீங்க தூங்குற நேரம், எந்த நேரம் நீங்க ஸ்கூல்ல காலேஜோ ஒர்க்கிங் ஸ்பாட்லயோ நீங்க வேலை பார்க்குறீங்களோ, அது ஒரு 8 hours இருக்கலாம். அந்த டைமை நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் நீங்க தூங்கலாம், 8 மணி நேரம் உங்களுடைய ஒர்க்கை நீங்க பார்க்கலாம். மீதி ஈவினிங்ஸ் காலேஜ் முடிஞ்சோ, ஒர்க் ஸ்பாட் முடிச்சோ, வேலையை முடிச்சோ, நீங்க ஸ்கூல் முடிச்சோ, நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு இருக்கிற டைமை எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? காலையில் எழும்பின உடனே நீங்கள் உங்கள் வேலைக்கோ உங்கள் படிப்புக்கோ போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டைமை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். உங்கள் லைஃப்பை நீ யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டைமை நீங்கள் மேனேஜ் பண்ண நீங்கள் பழகிக்கொள்ளணும். முதல் நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணுங்க. நீங்கள் பெட்ல இருந்து எழும்பின உடனே தெய்வ சமூகத்தில் வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டே ஃபுல்லாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை ஸ்கூல் போகிற பிள்ளைங்க குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுது, அடுத்து நீங்கள்
12th முடிக்கிறீங்க, காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், காலகட்டங்கள் இருக்கலாம். ஒருவேளை இந்த 2024 இந்த டேஸ் வரையும் நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய நாளை வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க மகளே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? அவரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. எல்லா உங்களுடைய காரியங்களுக்கும் ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் போடுங்க. நீங்கள் ஷெட்யூல் போடலை அப்படின்னு சொன்னால் ஏதோ எந்திக்கும், ஏதோ போகிறோம், ஏதோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நீங்கள் வேஸ்ட்டாக தான் என்ன செய்வீங்க, செலவழிப்பீங்க. உங்கள் மொபைலில் கூட நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த டைம் நான் மொபைலை பார்க்குற டைம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம், கொஞ்ச நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் அதை தொட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரம் போகிறதே தெரியாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் வச்சு உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. யூஸ்ஃபுல்லாக டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதோடு மட்டுமல்ல, உங்கள் லைஃபே மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நம்மளை வாழ வச்சிருக்கிறதே அவருக்கென்று நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஒரு அழகான அத்தி மரம் ஒரு திராட்சை தோட்டத்தில் இருந்துச்சுங்க. அந்த திராட்சை தோட்டத்தில் அதுக்கு வேண்டி எல்லாமே கிடச்சிச்சு. தண்ணி கிடச்சிச்சு, அதுக்குன்னு ஒரு வேலையால் போட்டு அதற்கு செய்ய வேண்டிய எல்லா பராமரிப்புக்கான எல்லா காரியங்களையும் அந்த தோட்டக்காரன் செஞ்சாங்க. அந்த தோட்டக்காரன் அவங்க செய்கிற காரியத்தெல்லாம் பார்வையிடுறதுக்கு ஒரு எஜமான் இருந்தாங்க. ஒரு செழிப்பான இடமா இருந்தது. நல்ல எல்லா சூழ்நிலைகளும், அதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆனா அந்த அத்திமரம் எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தாம கனியே கொடுக்காத ஒரு அத்திமரமா இருந்துச்சு. அப்போ அந்த தோட்டக்காரன் ரொம்ப கவலையோட, ஐயோ இந்த அத்திமரத்தை வெட்டிட வேண்டியதான், இதுக்கு கொடுக்கப்பட்ட டேஸ் எல்லாம் இத்தனை வருஷம் 3 வருஷம் கொடுத்துட்டேன், ஆனா கனியே கொடுக்கலையே, இதை வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும் போதுல அந்த எஜமானன்ட்ட தோட்டக்காரன் பரிந்து பேசுறாரு, இந்த 1 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரேஸ் பீரியடா இந்த வருஷத்தை கொடுத்தாங்க. ஒருவேளை இன்னும் இந்த இயர் எண்டிங்குள்ள நீங்க போறீங்க. உங்க லைஃப்ல ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை நிறைய நீங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை பார்த்து வேதனையோடு பார்க்கிறார். மகளே, நீ கனியுள்ள வாழ்க்கை வாழணும். இவ்வளோ நாளாக உன் நாட்களை வீணடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா, இனிமேல் ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என் டேஸை நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், என் லைஃப்பை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் செலவழிக்க போகிறேன். உன் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு நீ ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லிக் கொடு. நீ ஒரு சப்ஜெக்டில் நீ ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம், உனக்கு கிராமர் ஈஸியாக வரும், மேக்ஸ் நல்லா போடுவேன், இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னால் அதை நீ மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தால் போதாது, மற்ற உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீ ஷேர் பண்ணு. அப்படின்னா இன்னும் உனக்கு நாலேஜ் அதிகமாக கெயின் ஆக தான் செய்யும். அதனால அப்படி நீ உன் லைஃப்பை நீ ப்ராக்டிஸ் பண்ணு. அநேக காரியங்களை மற்றவங்களுக்கு பயனுள்ள விதத்தில் நீ வாழணும்னு சொல்லி நீ தீர்மானம் எடுத்த அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்துக்கு நீ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுடைய சமுதாயத்துக்கு, உன்னை சூழ்ந்திருக்கிற பியர் குரூப்புக்கு நீ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மற்றும் நீ போகிற திருச்சபைக்கு நீ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உனக்கு என்ன முடியுமோ, உனக்கு என்ன தாளந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ, ஒரு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி எடுக்கலாம், ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுக்கலாம், என்னெல்லாம் ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்துருக்கிறாளோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீ பயன்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 2வது யூ நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நீ யூஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு நீ யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. 3வது யூ நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்கிரேட் பண்ணணும், நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தணும். ஒருவேளை இவ்வளோ நாளாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சு இது போதும், நான் இவ்வளோ நாளில் நான் ஜெபிக்கிறேன் இது போதும், நான் இத்தனை அதிகாரம் வாசிக்கிறேன் இது போதும், நான் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு அட்டன் பண்ணுறேன் இது போதும் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுலேயே நீங்கள் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலானவைகளை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், இன்னும் ஆண்டவரை அதிகமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணணும், இன்னும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் அதிகமாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பணும். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும், உயர்த்தணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் மொபைல் ஃபோனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுல எவ்வளவோ காரியங்கள் நீங்கள் ஸ்டோர் ஆகி ஏகப்பட்ட காரியங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், புதுசாக ஏதாவது ஒன்று ஏற்றணும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை அப்டேட் பண்ணும்போதுல தான் அது மறுபடியும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அது அக்செப்ட் பண்ணும்.
அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, ஒரு உன்னத திட்டத்தோடு, ஒரு உன்னத லட்சியத்தோடு தான் உங்க எல்லாரையும் படைச்சிருக்கிறாருங்க. நம்ம நமக்கு கொடுத்துருக்கிற இந்த லைஃப்ல இதெல்லாம் போதும், இந்த அச்சீவ்லாம் நான் பண்ணிட்டேன், இவ்வளோ எடுத்துட்டேன், இது போதும் அப்படின்னு சொல்லி திருப்தி அடைஞ்சு அந்த இடத்துல நீங்க சேச்சுரேட் ஆகி நீங்க நின்றக்கூடாது. நீங்க இதை காட்டிலும் நான் முன்னுக்கு வரணும். என்னுடைய ஜெப வாழ்க்கையில இன்னும் நான் முன்னுக்கு வரணும். என்னுடைய வேத வாசிப்புல இன்னும் நான் முன்னுக்கு வரணும். இன்னும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில நான் செயல்படுறதுல இன்னும் நான் ஏதாவது இன்னும் கூட்டி செய்யணும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கணும். ஒருவேளை 2025 வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். அப்ப நம்ம பிரவேசிக்கும் பொழுது இன்னும் பல காரியங்களை நீங்க திட்டமிடணும். இப்பவுமே நீங்க அதுக்காக ஆயத்தமாகுங்க. ஜெபித்து ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் சமூகத்துல குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் காலையில, 1/2 மணி நேரம் நைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் காத்துருங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அடுத்த வருஷத்துல நான் உமக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக, இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யறதுக்காக, இன்னும் திறப்புல நிற்கிறதுக்காக, இன்னும் என்ன ஒரு படி முன்னேற்ற என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கண்டுகொள்ள, பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க. ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும்தான் அதை பெற்றுக்கொண்டு அதுல நம்ம திருப்தி அடைந்தவங்களா வாழ்ந்துட்டோம், இதுதான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி போதும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிடாதீங்க. உங்க லைஃப் இன்னும் நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாருங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாரையும் ஆண்டவர் அபரிதமா ஆசீர்வதித்து இங்க இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவர் வைத்திருக்கிற தேவ திட்டங்க. ஆபிரகாம ஆண்டவர் தனி ஒருத்தனா அழைச்சாரு. அவங்க தனி ஒருத்தவங்களா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த இனத்தை விட்டு, அவருடைய சொந்த நாட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஆண்டவர் அவர் கொடுத்த ப்ராமிஸ் என்ன தெரியுமா? உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதே வாக்குத்தத்தம் தாங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் தேவன் வைத்திருக்கிறாருங்க. நம்மளை ஆண்டவர் எதற்காக ஆசீர்வதிக்கணும்? நம்ம மூலமா இந்த உலகத்துல இருக்கிற, பூமியில இருக்கிற சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது தான் தேவன் விரும்புகிற காரியம். அந்த தேவன் விரும்புகிற அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிறாரு. அதற்கு நீங்க இன்னும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கோ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கோ தடையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தேவ சமூகத்துல அதை எல்லாவற்றையும் நீ டெலீட் பண்ணிரு. உன் சிந்தனையில இருந்து டெலீட் பண்ணிரு, உன் ஹார்ட்ல இருந்து டெலீட் பண்ணிரு. ஆண்டவர் கருத்துல உன் வாழ்க்கையை முழுவதுமா ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துல அவைலபிள் லார்ட், என்னை இன்னும் நீங்க அப்கிரேட் பண்ணுங்க, இன்னும் நீங்க என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீ விழுந்து கிடக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்துல நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க சார்ந்து இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க மறுபடியும் இந்த 3 யூவையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் யூ நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம், யூ ஆர் யூனிக். 2வது யூ கற்றுக் கொடுக்கிற சத்தியம், யூ ஆர் யூஸ்ஃபுல் டு அதர்ஸ். யூஸ்ஃபுல் டு அதர்ஸா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நீங்க யூஸ் பண்ணணும். 3வது யூ நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம், அப்கிரேட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில இன்னும் ஒரு படி முன்னேற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த காரியம் உலக பிரகாரமான அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ 10th ரேங்க் வாரீங்க, 5th ரேங்க் வாரீங்க, இதோட திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இன்னும் நான் முன்னேறணும், இன்னும் என் ஸ்டடீஸில் முன்னேறணும், இன்னும் நான் என் ஜாபில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணணும். எதுக்காக? உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக இந்த காரியத்தெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவாருங்க. என்னோட இணைந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னோட இணைஞ்சு நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஜெபிப்போமா? துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த யூ லெட்டர் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாலிபர்கள் என்ன கவலையோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன பாரத்தோடு தனிமையில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் அந்த உலகத்துக்கு ஆகாதவளாக இருக்கிறேன், என்னால் ஒன்றும் பயனில்லை என்று சொல்லி அமர்ந்து கண்ணீரோடு இருக்கிறாங்களோ
அவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த நாளில் நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. அவங்கள பார்த்து நீங்க சொல்றீங்கப்பா, நீங்க விசேஷமானவங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா ஆண்டவரே, நீங்க தனித்துவமானவங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அப்படிப்பட்ட தனித்துவமான இவர்களை உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக கர்த்தர் இவர்களை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவங்க உண்மை யூஸ் பண்ணட்டும் சுவாமி. மற்றவங்களுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்க அவங்களுக்கு உதவிச்சிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்க வாழ கத்த நீங்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களோட பிள்ளைங்களை நீங்க தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த வார்த்தையை கேட்க வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே, எங்களோட பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலும் நிலைத்து நிற்க கத்த நீங்க உதவிச்சிங்க. அவங்க வாழ்க்கையை இன்னும் அப்கிரேட் பண்ணி ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்கள்ல மேன்மையான நிலைமையை அவங்க அடைய கத்த நீங்க உதவிச்சிங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். கத்தர் அப்படியா நீங்க செய்ய போற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துறோம். நீங்க பேசின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவளாய் எங்களோட பிள்ளைங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தை ஞானத்தை தாங்கப்பா. நீங்க எங்க பிள்ளைங்களுக்கு ஆசிரியராக இருந்து நீங்க கற்றுக் கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்து வெற்றி அடையணும் சுவாமி. ஆண்டவரே, படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய அவங்களுடைய லைஃப் கேரியரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்க பிள்ளைங்க படிப்புக்கு தகுந்த நல்ல ஒரு வேலையை நீங்க தாங்கப்பா. நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறத எங்களுடைய பிள்ளைகளுடைய கண்கள் கண்டுகொள்ள அந்த ஆசீர்வாதத்தை எங்க பிள்ளைங்க சுதந்திரிக்க கர்த்தர் அவங்களுக்கு உதவிச்சீங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் கிருபையா இறங்குங்கப்பா. இந்த வருஷத்துல ஆகிலும் எனக்கு ஒரு நன்மை உண்டாயிராதான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நீங்க கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, நல்ல செய்தியை கேட்டு அந்த பிள்ளைங்க இன்னும் உமக்குள்ளாக வளர, உமக்குள்ளாக உம்முடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே கட்டப்பட கர்த்தர் நீங்க உதவிச்சீங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சுகம், பலன், ஜீவன், கிருபை, மனுஷ தயவு எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாக உண்டாகட்டும். கண்மணி பிள்ளை இயேசுக்காக என்ற ஜெப திட்டத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்க ஒவ்வொரு பிள்ளைங்க மீதும் நீங்க வைத்திருக்கிற தெய்வ திட்டம் மாத்திரம் 100% நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். பிசாசு அவங்களுக்கு விரோதமா வைக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் எங்க பிள்ளைங்களை கத்த நீங்க விலக்கி வேலியடைங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.